நாட்டின் பல பிரதேசங்களிலும் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியில் தொடரும் மழையினால் சிறிய குளங்கள் வான்மட்டத்தை கடந்துள்ளதுடன் ஏனைய குளங்களின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளன. கனகாம்பிகை குளம் பெருக்கெடுத்துள்ளமையினால் குளத்திற்கு அருகில் உள்ள பாலத்தின் திருத்தப் பணிகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பாலத்திற்கு பதிலாக மாற்றீடாக வழங்கப்பட்டுள்ள பாதையும் வெள்ளத்தினால் அரையுண்டு செல்லும் நிலையை எதிர்கொண்டுள்ளமையினால் அதனை தடுக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை அறிவியல் நகர் பகுதியில் உள்ள ரயில் மார்க்கம் வெள்ளத்தினால் அரிப்புக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் ரயில்வே திணைக்களத்தினர் அதனை சீர் செய்யும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை நேற்றிரவு முதல் இன்று காலை வரை பெய்த மழையினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. மட்டக்களப்பு, புதுநகர் மற்றும் வவுணதீவு ஆகிய வீதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு மத்தியில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இதேவேளை மலையகத்தில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது.